அன்பார்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீப காலமாகவே அரசியல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வரும் நாட்களில் தேர்தல் வரப்போகிறது என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதுமே ஒரு எதிர்பார்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் 1ஆம் தேதி. இந்த பட்ஜெட் இந்த தேர்தல் நடத்துகிற மாநிலங்களுக்கு ஒரு புதிய சலுகைகளை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் புஸ்வானமாகிவிட்டது. அவர்கள் பாரதிய ஜனதா என்ன நினைத்து விட்டார்கள் என்று சொன்னால், நாம் எந்த சலுகையை கொடுத்தாலும் நமக்கு அவர்கள் ஓட்டு போடப் போவதில்லை, ஆகவே சலுகையை அறிவிக்கப் போவதில்லை என்று முடிவு செய்து நிதி அமைச்சர் தீர்மானமாக முடிவு செய்துவிட்டார் என்று தான் தெரிகிறது. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தேர்தல் நடத்தப்படுகிற எதிர்க்கட்சி மாநிலங்களான கேரளா, அதே போல் மேற்கு வங்காளம், இன்னும் பிற மாநிலங்களில் உள்ள எதிர்க்கட்சிகள் மாநிலங்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் கூட எந்த சலுகையும் அவர் அறிவிக்கவில்லை என்பதுதான் ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் இவர்கள் என்ன அடிப்படையிலே எப்பொழுதுமே தேர்தல் வந்துவிட்டால் சலுகைகளை வாரி வழங்குவார்கள், எப்படியாவது தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று. ஆனால் இந்த முறை அத்தகைய வியூகத்தை அவர்கள் எடுக்கவில்லை. அதுதான் என்ன காரணம் என்றும் புரியவில்லை அவர்களுக்கு. இப்பொழுது கூட சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே கட்சிகள் கூட அவர்களுக்கு பல்வேறு வகையிலே கருத்து கணிப்புகளை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே பாரதிய ஜனதா கட்சி 282 இடங்களை வெல்லும் என்றும், இந்தியா கூட்டணி காங்கிரஸ் 182 இடங்களை வெல்லும் என்றும், இதர கட்சிகள் மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதில் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாகத்தான் கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் இதற்கு முன்பு நாம் பார்த்த வகையில் தேர்தல் கமிஷன் நடந்து கொண்ட விதமும், அப்பொழுது தேர்தல் கமிஷன் நடந்து கொண்ட விதமும், பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கெத்தான போக்கும் பார்க்கிற பொழுது தேர்தல் கமிஷன் அவர்கள் சாதகமாக இருந்திருக்கிறது என்பது தான் இப்பொழுது உண்மை என விளங்குகிறது. ஏனென்றால் தேர்தல் வந்துவிட்டாலே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அனைத்து மாநிலங்களும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று கெத்தாக திரிவார்கள். இப்பொழுது அடக்கி வாசிக்கிறார்கள். ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டை பற்றி நாடு முழுவதும் பிரபலப்படுத்திய பிறகு, அந்த வாக்கு திருட்டிலே மோசடிகள் நடந்திருக்கிறது ஆதாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு தேர்தல் கமிஷனே மாட்டிக்கொண்டது. அதனால் தேர்தல் கமிஷனை விழித்து கொண்டது. இதற்கு மேலே நாம் ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் செய்துவிட்டால் நாம் குற்றவாளியாக மக்கள் முன் நிறுத்தக்கூடும் என்பதால் தேர்தல் கமிஷன் பின்வாங்கிவிட்டது. இப்பொழுது நியாயமாகவே தேர்தல் கமிஷன் நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடந்தால் நாம் வெற்றி பெற முடியாது, சலுகைகளை அறிவித்தாலும் நம்மளால் வெற்றி பெற முடியாது என்று தான் இந்த பட்ஜெட்டிலே சலுகைகளை அவர்கள் அறிவிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், வரக்கூடிய தேர்தலிலே இந்த சலுகைகளெல்லாம் இல்லாமல் மக்கள் எவ்வாறு நியாயமாக வாக்களிக்கிறார்கள், அரசியல் மற்றும் புறச்சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் சலுகைகளுக்கு மயங்காமல் நல்லாட்சி, வளர்ச்சி, சமூக நீதி என்ற மதசார்பின்மை என்ற கோட்பாடுகளின் மீது நம்பிக்கை கொண்டு வரும் தேர்தலிலே வாக்களிப்பார்கள் என்றே நான் நம்புகிறேன். அந்த வகையிலே வரக்கூடிய மார்ச் மாதத்திலே அநேகமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு விடும் என்று தான் தெரிகிறது. தேர்தல் அறிவித்த பிறகு தமிழ்நாட்டிலே 4 முனை போட்டி ஏற்படும் என்று தெரிகிறது. பாரதிய ஜனதா கூட்டணி ஒருபுறம், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒருபுறம், தவேக கூட்டணி ஒருபுறம், அதில்லாமல் சீமான் போன்ற கட்சிகள் ஒருபுறம், இதர கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியாக 4 முனை போட்டி தான் ஏற்படும் என்று தெரிகிறது. எத்தனை முனை போட்டி ஏற்பட்டாலும் 2026 பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான்
கருத்து கணிப்புகளிலும் முந்துகிறது, தற்போதைய மக்களுடைய மனங்களிலும் வீற்றிருக்கிறது என்றுதான் அனைத்து ஊடக செய்திகளும் தெளிவாக சொல்லுகின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகள் மலிவான அவதூறுகளை பரப்பி இந்த முறை நாம் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். எப்பொழுதுமே மலிவான அவதூறுகள் ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை. திமுக தோற்றத்துக்கு காரணமே ஜெயலலிதா அவர்கள் மீது அவர்கள் வீசிய அவதூறு கணைகள் தான். அதனாலே தான் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் விஜயை கடுமையாக விமர்சிக்காமல், விஜய் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தாலும் அமைதி காத்து மெதுவாக தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். ஆகவே பல அவதூறுகளுக்கெல்லாம் பார்த்தது திமுக. எதை எப்படி கையாள வேண்டும் என்ற சூட்சும மந்திரங்களை எல்லாம் வைத்திருக்கிறது திமுக. ஆகவே வரும் தேர்தல் நிச்சயமாக ஒரு விறுவிறுப்பான ஆரவாரமிக்க தேர்தலாகத்தான் இருக்கும். பல விமர்சன கணைகள் பாயும், பல நெருக்கடிகளுக்கு ஆட்படக்கூடியதாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். வெற்றி யாருக்கு என்பதை இறுதியில் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஜனநாயகம் வெல்லட்டும், மக்கள் தீர்ப்பு வெல்லட்டும். வாழ்க ஜனநாயகம்.